பாமகவில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கட்சித் தலைவர் பதவி மற்றும் அதிகாரம் யாருக்கு என்பதில் கடுமையான மோதல் நீடித்து வருகிறது. இதனிடையே அன்புமணியை பாமக செயல் தலைவர் பதவியில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்டார். இதன் காரணமாக பாமக 2 அணியாக பிளவுபடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் நடைபெற்ற பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் தீர்வு எட்டப்படாத சூழலே நீடிக்கிறது. அந்த வகையில் பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கியதாக ராமதாஸ் அறிவித்ததுதான் இனி பாமக தலைவர் என்று கூறினார். ஆனால் அன்புமணியோ பாமக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தன்னை நீக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை என தெரிவித்து பதிலடி கொடுத்திருந்தார். அடுத்ததாக போட்டி பொதுக்குழு நடத்திய ராமதாஸ் அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் வகையில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினார். முன்னதாக பாமக தலைவராக அன்புமணி 3 ஆண்டுகளுக்கு பதவி வகித்து வந்தார். அவரின் பதவிக்காலம் முடிந்ததை அடுத்து நிர்வாக குழு கூட்டி ஆலோசனை நடத்தப்பட்டது. பின்னர் பாமக தலைவராக ராமதாஸை நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தனர். பிறகு பொதுக்குழுவில் ராமதாஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அன்புமணி சில தவறான தகவல்களை குறிப்பிட்டு 2026ஆம் ஆண்டு வரை தன்னுடைய பதவிக்காலம் இருப்பதாக கூறி பொய்யான ஆவணங்களை திருத்தியும் கட்சியின் முகவரிகளையும் மாற்றியுள்ளார். குறிப்பாக 2022ஆம் ஆண்டு நடந்த பொதுக்குழுவில் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில்தான் தமிழக சட்டமன்ற பேரவைக் கூட்டம் வருகின்ற அக்டோபர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் பாமகவின் அன்புமணி மற்றும் ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் 2 பிரிவாக கலந்து கொள்ள உள்ளனர். ஏற்கனவே பாமக கொறடாவாக உள்ள சேலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருளை கொறடா பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என சபாநாயகருக்கு அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதியிருந்தார். ஏற்கனவே ராமதாசுக்கு ஆதரவாக உள்ள நிர்வாகிகளை அடுத்தடுத்து கட்சியிலிருந்து நீக்கி வரும் அன்புமணி தற்போது பாமகவின் அடையாளமாகவும் முக்கிய நிர்வாகியாகவும் உள்ள ஜி.கே. மணியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் பதவியிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளார். அதன்படி சென்னை தலைமை செயலகத்தில் சட்டப்பேரவை செயலர் சீனிவாசனை சந்தித்து அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் கடிதம் வழங்கினர். அதில் பாமக சட்டப்பேரவை கொறடாவாக சிவக்குமார், கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக வெங்கடேஸ்வரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டதாக அன்புமணி தரப்பு தெரிவித்துள்ளது. சட்டமன்ற குழு துணைத் தலைவராக சதாசிவம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் பேரவை செயலரிடம் அன்புமணி தரப்பில் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக பாமக கட்சி அலுவலக முகவரி மாற்றம், அன்புமணி தலைவர் பதவி நீட்டிப்பு என தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி தரப்பினர் தவறான தகவலை கொடுத்துள்ளனர் என்று ஜி.கே. மணி குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் டெல்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்து பாமக தொடர்பான ஆவணங்களையும் தகவல்களையும் வழங்கியதாக அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.